வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தோல் புற்றுநோய், அதாவது ஸ்கின் கேன்சர் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். இந்த கேன்சர் சீரீஸ்ல பல்வேறு புற்றுநோய்கள் நம்ம டீல் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டா கொஞ்சம் காமனா பட் டிஃப்ரெண்டான ஒரு புற்றுநோய், யாரும் யோசிக்காத புற்றுநோய் பத்தி பேசணும்னு நினைச்சா அதனால தான் ஸ்கின் கேன்சர் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோல சொல்லலாம். ஸ்கின் கேன்சர் அப்படின்றது, ஸ்கின் தான் உங்களுக்கு தெரியும், தோல். நம்ம உடம்புலயே இருக்கிறதுலே மிகப்பெரிய உறுப்புன்றது தோல். ஏன்னா உடம்பு ஃபுல்லா அது இருக்கு. ஓகேங்களா? தலையில இருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் தோல்ன்றது இருக்கு. இந்த தோல் பொறுத்த வரைக்கும் அதுல பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, தோல்னால உங்களால ஃபீல் பண்ண முடியும், தோல்ல இருந்து வேர்வை வரும், தோல்ல இருந்து ஸ்மெல் வரும், தோல் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தோல்ன்றது வெறும் தோல் இல்லைங்க. தோல்ல பல சுரப்பிகள் இருக்கு. ஸ்வெட் கிளாண்ட்ஸ், செபேஷியஸ் கிளாண்ட்ஸ், இந்த மாதிரி கிளாண்ட்ஸும் இருக்கு. இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் தான் வேர்வையை கொடுக்குது. செபேஷியஸ் கிளாண்ட் தான் வந்து அந்த ஆயிலின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த ஆயிலி லேயரை ப்ரொடியூஸ் பண்றது செபேஷியஸ் கிளாண்ட். ஓகேங்களா? பிளஸ் துர்நாற்றம் கொடுக்கறதுக்கு அப்போக்ரைன் ஒரு கிளாண்ட் இருக்கு. சோ சில பேருக்கு ஒருத்தவங்க ஒரு ஸ்மெல் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் இந்த அப்போக்ரைன் கிளாண்ட்ஸ் பண்ற வேலை. இந்த தோல்லயே பல்வேறு லேயர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்குவாமஸ் லேயர், பேசல் லேயர், ஸ்டேட்டம் பெசேல், ஸ்டேட்டம் கார்னிவேட்டம், அந்த மாதிரி சொல்லிட்டு மெடிக்கலா நிறைய சொல்லலாம். நிறைய லேயர்ஸ் இருக்கு. இப்போ அதுல நான் இம்பார்ட்டண்டா சொல்லக்கூடிய ஒரு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கேன்சர்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, பேசல் செல் கார்சினோமா ஆஃப் ஸ்கின். தோல் புற்றுநோயில பல்வேறு புற்றுநோய் இருக்கு. ஸ்குவாமஸ் செல், அந்த மாதிரி நிறைய புற்றுநோய் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே ரொம்ப காமனான தோல் புற்றுநோயை பத்தி தான் பேச போறோம். அந்த கேன்சர் பேரு தான் பேசல் செல் கார்சினோமா ஆஃப் ஸ்கின். இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரோடன்ட் அல்சர். ரோடன்ட்னா என்ன? நம்மளோட எலி, அதே மாதிரி நம்மளோட மூஞ்சல், இந்த தோண்டிட்டு உள்ள போகுதுல, அது எல்லாமே ராடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ராடன்ட் அல்சர் ஏன் சொல்றாங்கன்னா, அது அப்படியே தோண்டிக்கிட்டே உள்ள போயிட்டே இருக்கும். தோல் ஆரம்பிச்சு தோண்டி 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 உள்ள எலும்பு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். அதனாலதான் இது பேர் ரோடன்ட் அல்சர் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ரைட். இந்த பேசல் செல் கார்சினோமா அப்படின்றது நான் சொல்லிட்டேன், உலகத்திலேயே மோஸ்ட் காமனான தோல் புற்றுநோய்ன்றது இந்த பேசல் செல் கார்சினோமா. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, யாருக்கெல்லாம் சார் இது வரும்? இந்த பேசல் செல் கார்சினோமா யாருக்கெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி ஹிஸ்டரி. நம்ம குடும்பத்துல நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது இந்த மாதிரி இந்த பேசல் செல் கார்சினோமா இருந்ததுன்னா நம்மளுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை தோள்களுக்கு அதிகமா வரும். எவ்வளவு கூட கருப்பா இருக்கீங்களோ இது வராதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வெள்ளையர்களுக்கு, வைட்ஸ்ன்னு சொல்றோம்ல, இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ், ஓகே, ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற வெள்ளையர்கள் அவங்க தானே. ஒண்ணு. அதே மாதிரி இந்த நார்த் இந்தியன்ஸ், அதே மாதிரி நம்மளோட இந்த மாதிரி சௌராஷ்டிரா கம்யூனிட்டி, இல்ல மாதிரி இந்த நம்ம சேட்ஜிஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க மாதிரி கொஞ்சம் இந்த நல்லா ஃபேர் ஒயிட் ஸ்கின்ஸ்க்கு வந்துட்டு இந்த பேசல் செல் கார்சினோமா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். எவ்வளவு கூட டார்க்கா இருக்கீங்களோ, கருப்பா இருக்கீங்களோ, உங்களுக்கு வராது. இந்த ஒயிட்டிஷ் இதெல்லாம் சொல்றோம்ல, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டாவது. மூணாவது, யார் ரொம்ப அதிகமா இந்த சன்னது சூரியன், இந்த சூரியன் ஒளியில யார் ரொம்ப நேரம் தேவையில்லாம எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ இவங்களுக்கும் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அப்ப சன் எக்ஸ்போஷர் யாரெல்லாம் அதிகமா இருப்பா? அப்ப யாரெல்லாம் இந்த ரோட்ல கடை வச்சிருக்காங்களோ, இல்ல கட்டுமான தொழில ஈடுபடுறாங்களோ, இல்ல ரோட் சைடு வெண்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் இப்ப டிராபிக் போலீஸ், யாரெல்லாம் வெயில்ல ரொம்ப நேரமா அவங்க பாடியை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அப்ப என்ன ஆகுதுன்னா அல்ட்ரா வயலட் பி அந்த ரேஸ் வந்துட்டு இந்த கேன்சர்ஸ் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூவிஏ யூவிபின்னு சொல்லிட்டு அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குல்ல, அதுல யூவிபிஸ் வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி கேன்சர்ஸ் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சோ அப்போ இந்த 3 ரிஸ்க் ஃபேக்டர் தான் யாருக்கு இந்த பேசல் செல் கார்சினோமா வரும் அப்படின்ட்டு. சோ ஒன்னு ஃபேமிலி ஹிஸ்டரி, ரெண்டாவது வெள்ளத்தோல், மூணாவது சன் எக்ஸ்போஷர். அப்ப இந்த 3 தான் மெயின் ரிஸ்க் ஃபேக்டரா இந்த தோல் புற்றுநோய்க்கு, இந்த பேசல் செல் கார்சினோமாக்கு இருக்கு. அடுத்து எங்க சார் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டா சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் சூரிய ஒளி படுதோ அந்த ஏரியாஸ்ல அதிகமா வரும். அப்ப சூரிய ஒளி எங்கெங்கெல்லாம் படுது? நம்மளோட மூஞ்சு மற்றும் கழுத்து. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரெஸ் போட மாட்டோம், உங்களுக்கு தெரியும், மூஞ்சு மற்றும் கழுத்து ஓப்பனா இருக்கும். அப்ப ஃபேஸ் அண்ட் நெக்ல வந்து ஈஸியா வருதுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கைகள் மற்றும் கால்கள்ல, இப்ப எக்ஸாம்பிள் நிறைய பேர் தெரியும், ஹாஃப் ஷர்ட்ஸ் போடுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கை பகுதி, கால் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசல் செல் கார்சினோமா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சோ எந்த ஏரியால வரும் அப்படின்னா சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்ல வந்து இந்த பேசல் கார்சினோமான்றது வருது அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இதோட அறிகுறிகள் என்ன? இந்த மாதிரி கேன்சர் வந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பல பேருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாசங்கள் ஓடிடுது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா,
தோல்ல ஏதோ ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருக்கு, தோல்ல என்னவோ கொஞ்சம் லைட்டா பெருசா நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, அதை கண்டுக்காம விட்டுருவாங்க. இதுதான் ரொம்ப பெரிய தவறு. அப்போ நம்ம ரெகுலரா ஸ்கின்ஸை வந்து கரெக்டா செக் பண்ணிக்கணும். சோ உங்களோட ஃபேஸ் பகுதிகளோ இல்ல கை கால் பகுதிகளோ ஏதோ ஒரு புண்ணு ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு மேலேயே அந்த புண்ணு ஆறாம அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு டாக்டர் போய் பார்க்கணும். சோ இதுதான் மெயின் அறிகுறியா இருக்கு. ஏன்னா நிறைய டைம்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இதுல வந்து வலி வருமா அது வருமான்றது நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் ஒரு புண்ணு மாதிரி ஆரம்பிக்கும், அந்த புண்ணு ரொம்ப நாளா சரியாகாம இருக்கும். இதுதான் இந்த பேசல் செல் கார்சினோமாவோட முதல் மெயின் அறிகுறியா வந்து இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரோடன்ட் அல்சர்னு சொன்னதுனால அந்த புண்ணு பெருசாயிட்டே போகும், ஒரு மாதிரி பொந்து மாதிரி கிரியேட் ஆகி, எப்படி வந்து நம்மளோட இந்த ரேபிட் இந்த முயல்லாம் வந்து பொந்து தோண்டும்ல, அந்த மாதிரி பொந்து மாதிரி உள்ள ஓட்ட பெருசாயிட்டே போகும். அப்ப உங்களுக்கே பயம் வந்துடும், என்னடா இது நடக்குது, உள்ள ரொம்ப பெருசா போயிட்டே இருக்குன்ட்டு. இது ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அறிகுறியா வந்து இருக்கும். மூணாவது ரொம்ப ரேரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலி வந்து ரேரா வரலாம். நாலாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே கலர் வந்து மாறுதல் வந்து ஏற்படும். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்த சுத்தி தான் அதோட அறிகுறிகள் எல்லாமே இருக்குமே தவிர உங்களுக்கு மத்த உறுப்புகளுக்கான அறிகுறி இதுல பெருசா கிடைக்காது. இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு வெயிட் பயங்கரமா குறைஞ்சிருமா இல்ல, அதே மாதிரி பசியே எடுக்காதா இல்ல, ஜுரம் அடிக்குமா இல்ல, இந்த மாதிரி உறுப்புகள் சார்ந்த அறிகுறிகள் பெருசா இருக்காது. தோலை சுத்தி உள்ள அறிகுறிகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு புண்ணு, அந்த புண்ணு ஆறாத புண்ணு, அந்த புண்ணு வந்து பெருசா டீப்பா தொண்டி மாதிரி போயிட்டே இருக்கிற ஒரு புண்ணு, அந்த புண்ணுல வந்துட்டு வலி வரலாம், அந்த புண்ணுல இருந்து கொஞ்சம் ப்ளீடிங் வரலாம். இந்த மாதிரி தான் அறிகுறிகள் வந்து அதிகமா இந்த பேசல் செல் கார்சினோமாக்கு வந்து இருக்கும். சரி சார், அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு ஆறாத புண்ணு தான் உடனே போய் செக் பண்ணிட்டு ஒரு பயாப்சி எடுத்து இது பேசல் செல் கார்சினோமா தானா அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அதை வந்து டாக்டர் பெத்தாலஜி லேப்ல கொடுத்து உறுதி பண்ணிடுவாரு. ரைட், பண்ணிட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட் தான். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி அந்த புண்ணுங்களை லோக்கலாவே நம்ம ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட முடியும். அது பேர் தான் லோக்கல் எக்ஸிஷன் சொல்லுவோம். சில நேரத்துல கொஞ்சம் ரொம்ப டீப்பா போயிருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு சில கீமோதெரப்பி எல்லாம் தேவைப்படலாம். ஆனா மோஸ்ட்லி லோக்கல் எக்ஸிஷன்லயே வந்துட்டு முடிஞ்சிடும். அதனாலதான் இந்த மாதிரி புண்ணுங்க ஆறாத போது நீங்க சீக்கிரமா வந்துடணும். ஏன்னா 100% கியூர் பண்ண முடியும் அப்படின்றதுதான் வந்துட்டு நம்மளோட பாயிண்டா இருக்கு. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, மூஞ்சில வருது, கண்ணு கிட்ட வருது, அங்க இருந்துன்னா உங்களுக்கு கண்ணுல போய் தாக்குறதுக்கோ இல்ல மூளைக்கு பக்கம் போறதுக்கோ வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதுனால டிலே பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வந்துட்டு சொல்றேன். ரைட் சார், எனக்கு இந்த பேசல் செல் கார்சினோமா வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம் இந்த வெள்ளத்தோல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நீங்க வந்துட்டு இந்த வெயில்ல தேவையில்லாம ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. எஸ்பெஷலி மத்தியான டைம் வெயில்ல எல்லாம் அப்படி வெயில்ல ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் இருந்ததுன்னா இந்த மாதிரி சன்ஸ்கிரீன்ஸை நீங்க பயன்படுத்தலாம். சோ அப்ப அந்த SPF 50 இந்த மாதிரி இருக்கிற சன்ஸ்கிரீன், சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 50+ இருக்கிற சன்ஸ்கிரீன்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். சோ சன்ஸ்கிரீன்ஸ் போட்ட உடனே நம்ம வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், சன்ஸ்கிரீன்ஸ் எப்போ போடணும் எப்படி போடணும்ட்டு. போட்ட உடனே போக வேணாம், சன்ஸ்கிரீன்ஸ் போட்டு ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க வெளியே போகணும். அப்பதான் அதோட ஆக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாம வந்துட்டு இந்த சன் எக்ஸ்போஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு கொடை, கேப் இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் தான் மெயின் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இருக்கு. அப்புறம் டயட்ல கண்டிப்பா கேன்சருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி, விட்டமின் இ ரிச் டயட் வந்து தேவைப்படுது. சோ ஓவராலா இந்த ஸ்கின் கேன்சர் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, ஸ்கின் கேன்சர்ல மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து இந்த பேசல் செல் கார்சினோமா. இது வெள்ளையர்களுக்கும் சரி வெள்ளை தோல் இருக்கிறவங்களுக்கும் சரி அதிகமா சன்ரைஸ் படுறவங்களுக்கு வரும். இது லோக்கலி இன்வேசிவ், அதனால வந்து ரோடன்ட் அல்சர் மாதிரி பொந்து மாதிரி பூந்து போயிட்டே இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆறாத புண்ணா இருக்கு, ரொம்ப நாள் இருக்குன்னா உடனே அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை போய் உடனே ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்டயோ டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் காமிச்சு டெஸ்ட் எடுத்து லோக்கலா அதை எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா இந்த லோக்கல் ஸ்கின் கேன்சர் நம்ம அழகா டீல் பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்மளோட பாயிண்டா இருக்கு.